ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றுக்கு நாம் பார்க்க போவது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களிலேயே மிகவும் தனித்துவமான ஒரு அவதாரம். மற்ற அவதாரங்களில் பகவான் ஆயுதம் ஏந்தி அரக்கர்களை அழித்தார். ஆனால் இந்த 5வது அவதாரத்தில் அவர் ஒரு சிறு குழந்தையாக குள்ள பிராமண வடிவில் வந்து ஆயுதம் ஏதுமின்றி ஒரு பேரரசையே வென்றார். அதுதான் வாமன அவதாரம். அசுர குலத்தில் பிறந்த ஒரு மன்னன் தேவர்களையே நடுங்கச் செய்தான். ஆனால் அதே மன்னன் இன்று வரை மக்களால் போற்றப்படுகிறான். ஏன்? அந்த மன்னன் செய்த தவறு என்ன? அவனுக்கு விஷ்ணு கொடுத்த தண்டனை என்ன? அல்லது அது ஒரு வரமா? வாருங்கள், காலச்சக்கரத்தில் பின்னோக்கிச் சென்று இந்த அற்புத ரகசியத்தை விரிவாக காண்போம். மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு பக்தரான பிரகலாதனின் பேரன். அசுர குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் மிகுந்த தர்மவான் மற்றும் கொடையாளி. தனது குரு சுக்ராச்சாரியாரின் வழிகாட்டுதலில் மகாபலி 100 அசுவமேத யாகங்களை செய்து இந்திரலோகத்தை கைப்பற்றினான். தேவர்கள் அனைவரும் அஞ்சி ஓடினர். அன்னை அதிதி தனது பிள்ளைகளான தேவர்களின் நிலையை கண்டு வருந்தி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினாள். அதன் பலனாக அதிதி மற்றும் காசியப முனிவருக்கு மகனாக வாமனர் எனும் குள்ள பிராமண வடிவில் மகாவிஷ்ணு அவதரித்தார். மகாபலி தனது 100வது யாகத்தை செய்து கொண்டிருந்த போது கையில் மரக்குடை, கையில் கமண்டலம், இடுப்பில் முப்புரி நூல் அணிந்து ஒரு சிறுவன் அங்கு வருகிறான். அந்த சிறுவனின் முகத்தில் இருந்த தெய்வீக ஒளியைக் கண்டு மகாபலி ஈர்க்கப்பட்டான். சிறுவனே, உனக்கு என்ன வேண்டும்? பொன்னா, பொருளா, நாடா, எது கேட்டாலும் தருகிறேன் என்றான் மகாபலி. அதற்கு அந்த சிறுவன் சிரித்து கொண்டே, மன்னவா, எனக்கு பெரிய சொத்துக்கள் தேவையில்லை. எனது காலால் அளக்கக்கூடிய 3 அடி நிலம் மட்டும் போதும் என்றான். மகாபலி இதை கேட்டுச் சிரித்தான். இவ்வளவு சிறிய காலால் 3 அடியா? கேள், இன்னும் அதிகமாக கேள் என்றான். ஆனால் வாமனர் உறுதியாக இருந்தார். அங்கேதான் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அசுர குரு சுக்கராச்சாரியார் ஞான திருஷ்டியால் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்டார். மகாபலி, இவன் சாதாரண சிறுவன் அல்ல. உன்னையும் உனது ராஜ்யத்தையும் அழிக்க வந்த விஷ்ணு. தானம் கொடுக்காதே என்று தடுத்தார். ஆனால் மகாபலி சொன்ன பதில் இன்றும் வரலாற்றில் பேசப்படுகிறது. குருவே, கேட்க வருபவன் ஜகத்குருவான விஷ்ணுவே என்றால் அவனுக்கு தானம் கொடுப்பதை விட எனக்கு வேறு என்ன பெருமை இருக்க முடியும்? கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்று கூறி நீர் வார்த்து தானத்தை உறுதி செய்தான். தானம் உறுதியான அடுத்த நொடி அந்த சிறுவன் வளரத் தொடங்கினான். விண்முட்ட வளர்ந்து நின்ற அந்த உருவமே திரிவிக்கிரமர். அவரது முதல் அடியால் ஒட்டுமொத்த பூமியையும் அளந்தார். அவரது 2வது அடியால் ஒட்டுமொத்த ஆகாயத்தையும் தேவர் உலகையும் அளந்தார். இப்போது உலகம் முழுவதும் விஷ்ணுவின் வசமானது. 3வது அடிக்கு எங்கே இடம் என்று கர்ஜித்தார் பகவான். அப்போது மகாபலி தனது அகங்காரம் நீங்கி, இறைவா, என்னிடம் இருந்த அனைத்தும் உன்னுடையதாகிவிட்டது. இப்போது மிஞ்சியிருப்பது நான் மட்டும்தான். இதோ என் தலை. உங்கள் 3வது அடியை இங்கே வையுங்கள் என்று மனிதாபிமானத்தின் உச்சமாகச் சரணடைந்தான். மகாபலியின் பக்தியால் மகிழ்ந்த பகவான் அவனது தலையில் பாதம் வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். ஆனால் இது தண்டனையல்ல, அவனுக்கு நிலையான முக்தியை அளித்தார். மேலும் பாதாள லோகத்தின் அரசராக அவனை நியமித்து தானே அவனது வாயிற்காவலனாக இருப்பதாகவும் உறுதியளித்தார். மகாபலி தனது மக்கள் மீது கொண்ட அன்பால் ஆண்டுக்கு ஒரு முறை பூமிக்கு வந்து தனது மக்களை காண அனுமதி கேட்டான். அந்த திருநாளே கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் ஓணம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கர்வத்தை விட்டு கொடுத்து இறைவனிடம் சரணடைந்தால் இறைவனே நமக்கு துணையாக இருப்பார் என்பதே இந்த அவதாரத்தின் நீதி. அசுர குலமானாலும் ஆணவமற்ற பக்தியால் இறைவனையே அடையலாம் என்பதே இந்த வாமன அவதாரத்தின் சாரம். நேயர்களுக்கு ஒரு கேள்வி. மகாபலி சக்கரவர்த்தி செய்த ஒரு செயல் குருவின் பேச்சை மீறியது. ஆனால் அது தர்மத்திற்காக செய்யப்பட்டது. கொடுத்த வாக்கை எக்காரணம் கொண்டும் மீறக்கூடாது என்ற மகாபலியின் குணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.
எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.